நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். அருகில் இருக்கிறவங்களை கையை பிடித்து சொல்லுங்க, ஒற்றுமையா இருங்க, ஏக சிந்தையா இருங்க, சமாதானமா இருங்க, பிரிவினைக்கு இடம் கொடுக்காதீங்க, கோபமான வார்த்தைக்கு இடம் கொடுக்காதீங்க, கசப்புக்கு இடம் கொடுக்காதீங்க. இது சபை முழுவதிலும் இருக்க வேண்டும் என்று அவர் எழுதியிருந்தாலும் நாம் சபையில் வாரத்தில் ஒரு நாள் 2.5 மணி நேரம் உட்கார்ந்துருக்கோம். மீதி நேரமெல்லாம் நமது குடும்பத்தோடும் நமது பணிகளோடும் இருக்கிறோம். அங்கேயும் நீ சந்தோஷமா இருக்கணும்னா, யார் எப்படிப்பட்ட பகையோடும் விரோதத்தோடும் கசப்போடும் உன்னை அணுகினாலும் நீ ஏக சிந்தையாயிரு, நீ தாழ்மையாயிரு, நீ சாந்தமாயிரு, நீ பொறுமையாயிரு. அந்த கோபம் அடங்கட்டும். உன்னுடைய நடவடிக்கையை பார்த்து, நீ நடந்து கொள்ளும் அந்த தன்மையை பார்த்து, பிஹேவியரை பார்த்து, உன் கேரக்டரை பார்த்து கொந்தளிக்கிறவனும் அடங்கி போகட்டும். ஹல்லேலூயா. வேதம் சும்மா சொல்லுதா? வேதம் சும்மா சொல்லுதா? சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மெதுவான பிரதியுத்தரம் கோபத்தை ஆற்றும். மெதுவான பிரதியுத்தரம் கோபத்தை ஆற்றும். ஏய் அறிவு கட்டவளே, என்னங்க செய்யற? இங்க வானா. நீ அறிவு கட்டவன் சொல்லிட்ட என்ன பார்த்து சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், வேலை செய்ய மாட்டேன் என்று நீ கோபப்படுவது நியாயம்தான். ஆனால் அவர்கள் அப்படி சொல்லியிருக்க கூடாது. ஆனால் அப்படி அறிவு கட்டவளே, செருக்கி திமிர் பிடித்தவளே என்ன சொன்னாலும் அப்படியே அதை கொஞ்சம் கூட காதுல போட்டுக்காம, அம்மா, அப்பா, ஐயா, மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மெல்ல போன உடனே அந்த கொந்தளிக்கிற அந்த எரிமலை கூட நீ தண்ணியை ஊற்றி அணைச்சது போல அப்படியே அமைந்து போய்விடும். இதுதான் கேரக்டர், இதுதான் ஏக சிந்தை. கிறிஸ்துவுக்குள்ள காத்துக்கணும், ஒற்றுமையை காத்துக்கணும், சமாதானத்தை காத்துக்கணும். குடும்பத்தை அப்படி நடத்தி பாருங்க. ஓ ஜாய்ஃபுல் ஃபேமிலி. ஹல்லேலூயா. எப்போதும் மகிழ்ச்சியான குடும்பம். நம்ம குடும்பம் இன்றைக்கு துவங்கி வாழ்நாள் முழுக்க மகிழ்ச்சியே தாண்டவமாடும், மகிழ்ச்சியே ஆளுகை செய்யும் ஒரு குடும்பமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களிலே சிலர் சில விதமாய் நடந்து கொள்வார்கள் என்று புத்தகங்களால் எழுதப்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் சிலர் சில விதமாய் நடந்து கொள்வார்கள். படிச்சு பார்த்தீங்கன்னா இவ்வளவு கேரக்டர்ஸ்லாம் பூமியில் இருக்கா? அப்பப்பா பரவாயில்ல என் பொண்டாட்டி, பரவாயில்ல என் புருஷன் அப்படி நீங்க சொல்லுவீங்க. அப்படியெல்லாம் விதவிதமான ஆட்கள்லாம் இருக்கிறான். சில நேரங்களில் சிலர் சில விதமாய் நடந்து கொள்வார்கள். அதே போல நமது வாழ்க்கையில பலர் பல விதமா நடந்தாலும் நீ ஒரே விதமா நடக்கணும். நீ கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும், நீ மகிழ்ச்சியா இருக்கணும், நீ பக்தியா இருக்கணும், நீ தேவ மனுஷனா நடந்துக்கணும். நீ கொந்தளிக்க கூடாது, நீ கோபப்படக்கூடாது, ஏக சிந்தையை காத்துக்கொள்ளணும். குடும்பத்தையே பரலோகமாக மாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.